தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஆனா தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். பிறகு எழுந்திருக்கிறதுனா வேற எப்படி பண்ண முடியும்? அதுக்காக தான் இப்ப மேடையில் இருக்கவங்க சொல்றாங்க, கொடுங்க, வாங்க, சொல்லுங்க, அறிவிங்க, பார்த்துப்போம். வேணா எங்களுக்கு வரலாறு இருக்கு, போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு. ஆனாலும் நாங்க கேட்கிறோம், உங்க கடமையை செய்யுங்கன்னு கேட்கிறோம். எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. உதாரணம், மீனவர் சமுதாயத்தில் இது மாதிரி எத்தனையோ சமுதாயம், நான் பேசிட்டே போலாம். நான் மலைக்கோரவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்களா, ஏதோ படிச்சிருக்கிறாங்களா, ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா? எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஆய்வு நடத்தினா தானே கண்டுபிடிக்க முடியும். அது கூட நான் நடத்த மாட்டேன். அது மத்திய அரசு நடத்தினா என்னையா மோசடி, இது என்னையா மோசடி? அது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. சரி, முதலமைச்சருக்கு தான் தெரியல வச்சுக்கீங்களேன், ஐஏஎஸ் அதிகாரி கூட தெரியாது. பீகார்ல நடத்தின ஜாதிவாரி கணக்கெடுப்பு, பீகார் உயர் நீதிமன்றம் அதை ரத்து செய்யவில்லை. பீகார் உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது என்ன, அது தள்ளுபடி ஸ்டே பண்ணது என்னன்னா, கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடை அதிகப்படுத்தினார்கள். அந்த முறை தப்புன்னு சொன்னாங்க. இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறது தப்பு கிடையாது, அது செய்த முறை தப்புன்னு தான் சொன்னாங்க, தவிர கணக்கெடுப்பு தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள பீகார் உயர் நீதிமன்றம் கணக்கெடுப்பு ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். என்ன நடக்குது தமிழ்நாட்டில்?